ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அப்புறம் தேவையான அளவு நம்ம எண்ணெயை நம்ம பாத்திரத்துல ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு நாம் வரமிளகா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததான் நம்ம கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெருவங்காயத்தை நல்லா சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பெருவங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். பெருவங்காயம் நல்லா எல்லோ கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கி விட்டுங்க. இப்போ நாம் கொஞ்சமாக வெங்காயத்துக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு, வரமிளகா, அடுத்து இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பெருவங்காயம், இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்குவோம். அந்த ஜாரில் லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா அலாசி அந்த தண்ணி உள்ளே ஊற்றிடுங்க. நம்ம அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா கலரை விட்டுருங்க.
நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இதாயிரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கன் நல்லா போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் வந்து நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்து சிக்கன் வந்து வேகும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை எடுத்துட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நீங்கள் பாத்திரத்தை வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா நீங்கள் வந்து கலரி விட்டுருங்க.
இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா மிளகுத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இல்லை காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மிளகு தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நீங்கள் கலரி விட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க பாத்திரத்தை. அப்போ தான் நல்லா வந்து சிக்கன் வந்து வேகும். இப்போ வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இன்னும் வேகணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே வந்து கலரி விட்டுருங்க. டீ வந்து நீங்கள் சிம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி வந்து ரெடி. எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.